பேக்கேஜிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் கண்காட்சி காம்பேக்ட் அண்ட் லாக் மேட் 250க்கும் மேற்பட்ட நவீன இயந்திரங்கள், மூலப்பொருட்கள் மற்றும் உபகரண உற்பத்தியாளர்களின் அணிவகுப்பு மே 31 முதல் ஜூன் 2 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். சென்னை மாதவரத்தில் தாய்ப்பால் விற்பனை செய்யப்பட்ட கடையில் மத்திய மாநில அரசு அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ்குமார் நம்மோடு இணைகிறார். அவரிடம் நேரடியாக கேட்கலாம். சுரேஷ்குமார், இப்போ நடத்தப்பட்ட அந்த சோதனையில் தற்போது வரை என்னென்ன விவரங்கள் தெரிய வந்திருக்கு? அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கைலாம் எடுக்க போறாங்க? விக்னேஷ், தற்போது இந்த சென்னை மாதவரம் பகுதியில் இருக்கக்கூடிய KK கார்டன் எனக்கூடிய அந்த இடத்தில் முத்தையா என்பவர் நடத்தி வந்த அந்த புரோட்டீன் விற்பனை செய்யும் கடையில் தான் இந்த பொதுமக்களுக்கு வணிக ரீதியாக இந்த தாய்ப்பால் என்பது சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. ஏராளமான தாய்ப்பால் இருந்த குப்பைகள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் அவர் அந்த புரோட்டீன் பொருட்கள் விற்பனை செய்வதாக இங்கு அவர் அந்த அனுமதியை பெற்றிருக்கிறார். ஆனால் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், இதிலே தான் அடைத்து இந்த தாய்ப்பால் என்பது விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த குப்பிகள் எல்லாம் தாய்ப்பால் அடைத்து விற்பனை செய்வதற்காக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குப்பிகள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த முறையில் அவர் 100 ml கொண்ட தாய்ப்பாலை ரூபாய் 500 விற்பனை செய்ததாக முதல்கட்ட விசாரணையை தெரிந்திருக்கிறது. திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி போஸ் தலைமையிலான இந்த குழுவினர் நேற்று இரவிலிருந்து அதிரடி ஆய்வினை மேற்கொண்டனர். காலையில் இங்கு இருந்த சுமார் 50 குப்பிகள் தாய்ப்பால் என்பது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. வணிக ரீதியாக தாய்ப்பால் விற்பனை செய்யக்கூடாது என்பது இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைய ஆணையத்தினுடைய உத்தரவாக இருக்கக்கூடிய நிலையில்தான் இங்கு சட்டவிரோதமாக இந்த விற்பனையானது நடைபெற்றிருக்கிறது. ஏராளமான பொதுமக்களிடம் இருந்து தாய்ப்பால் என்பது பெறப்பட்டிருக்கிறது. அவர்களை கன்வீனியன்ஸ் செய்து இந்த உரிமையாளர் முத்தையா மற்றும் அவரோடு இருந்த பணியாளர்கள் இந்த தாய்ப்பாலினை பெற்றிருக்கிறார்கள். இந்த இடத்தில் மாநில மாவட்ட அளவிலான உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஆய்வு செய்து தொடர்ந்து மத்திய அதிகாரியும் இந்த கடையில் ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறார். மத்திய உணவு பாதுகாப்புத்துறையினுடைய அதிகாரியாக இருக்கக்கூடிய டாக்டர் அருளானந்தம் நம்மோடு இருக்கார். சார், இப்போ இந்த கடையை பொறுத்தவரையில் தாய்ப்பால் என்பது சட்டவிரோதமாக வாங்கப்பட்டு பெறப்பட்டு விற்பனை செய்து தெரியிருக்கு. உணவு பாதுகாப்புத்துறையை பொறுத்தவரை மத்திய அரசு இந்த சட்டங்கள்ல சொல்றது என்ன சார் தாய்ப்பால் சம்பந்தம்? மத்திய அரசின் சட்டத்தின்படி, மத்திய அரசின் சட்டமும் மாநில அரசின் சட்டமும் ஒரே சட்டம் தான். உணவு பொறுத்தவரை இந்த தாய்ப்பால் தயாரித்து விற்பதற்கு எந்த அப்ரூவலும் கிடையாது, லைசன்ஸும் கொடுக்க முடியாது. உணவு பாதுகாப்பு துறையின் லைசன்ஸ் உரிமை பெற்று இந்த பாலை தயாரித்ததாக அவர்கள் போட்டிருக்கிறார்கள். அது இட் இஸ் வயலேஷன். அவங்க அதை பண்ணிருக்க கூடாது. எங்களுக்கு இப்படி அவங்க தயாரிச்சு விற்கிறாங்கன்னு அப்படின்னு எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. அந்த கம்ப்ளைண்டை பேஸ் பண்ணி தான் நாங்கள் மத்திய உணவு பாதுகாப்பு துறையின் கீழ் உடனடியாக டாக்டர் போஸ் அவருக்கு அந்த கம்ப்ளைண்டை ஃபார்வர்ட் பண்ணோம். அவர் உடனே இந்த யூனிட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க பண்றாங்க அப்படிங்கறத உறுதி செஞ்சிருக்கிறாரு. இப்போ லைசன்ஸே இல்லாம பண்ணக்கூடாத ஒரு ப்ராடக்ட் அவங்க தயாரிச்சத காரணத்தினால அவங்க மேல சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும். சார், இப்ப தாய்ப்பால் இந்த மாதிரி சட்டவிரோதமா அடைத்து வைக்கும் போது இது என்ன மாதிரியான பாதிப்புகள் உண்டாக்கும்? ஒரு வகையில விதிமீறல் என்பதை தாண்டி இதை பருகக்கூடியவங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுமா? இதில் அவங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனை உண்டாகும்? நம்ம உணவு உட்கொள்ற சாதாரண பால், அது மாட்டுப்பாலா இருந்தா கூட அது எப்படி தயாரிக்கணும், அது எப்படி பாஸ்டரைஸ் பண்ணணும், அது எப்படி பேக்கெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா விவரங்களும் உணவு பாதுகாப்பு துறையோட ரெகுலேஷன் ஆக்ட்ல எல்லாமே கிளியரா கொடுத்துருக்குங்க. அது பேசிஸ்ல தான் அவங்க அதை தயாரிக்கணும். ஆனா இந்த ஒரு ப்ராடக்ட் தாய்ப்பால் எந்த ஒரு அடிப்படையும் இல்லாம இவங்க இதை பாட்டில் பண்ணி வித்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ப்ராடக்ட். இதை எப்படி அவங்க பண்றாங்க அப்படிங்கறத நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக குழந்தைகளுக்கு பாதிப்பு இருக்கும். இப்ப இவங்க இதை எப்படி பதப்படுத்துறாங்க, எத்தனை நாள் பதப்படுத்தி வச்சிருக்காங்க, எந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு கொடுக்கறாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் நாங்க இனிமே இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த பேசிஸ்ல தான் ஆக்ஷன் எடுப்போம். இப்படி ஒரு ப்ராடக்ட்டை கண்டிப்பாக தயாரிக்க கூடாதுங்க. உணவு பாதுகாப்பு துறையின் அங்கீகாரம் அதற்கு கிடையாது அப்படிங்கறது நாங்க தெளிவாக சொல்றோம். சென்னையில இந்த சம்பவம் என்பது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருக்கு. இதே போல மற்ற மாவட்டங்கள் நடக்கப்பட்டதால் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறோம்? ஆன்லைன் மூலமா விற்பனை செய்யற சொல்றாங்க, அதை எப்படி நம்ம கட்டுப்படுத்த போறோம்? கண்டிப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 24ஆம் தேதி மே FSSAI கிளியரா ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. மத்திய துறை FSSAIல இருந்து எல்லா மாநிலத்துக்குமே ஒரு ஆர்டர் கொடுத்து
கொடுத்துருக்காங்க. அதில் கிளியராக கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி தாய்ப்பால் தயாரிக்கிற இல்லை பாட்டில் பண்ணி விற்கிற நிறுவனங்கள் மேலே இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்து அதை மூடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் இ-காமர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இந்த மாதிரி பால் விற்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அதற்கு மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படும். சார், இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் பொதுமக்கள் வணிக ரீதியாக வாங்கி இருந்ததா ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் சில பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட மருத்துவமனைகள் கூட இதை இல்லீகலா வாங்கி இருக்கிறதாக குற்றச்சாட்டுகள் எழுது. இது போல சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தா அது போன்ற மருத்துவமனைகள் நிறுவனங்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா நம்ம உணவுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டை தயாரிக்கிறோம் அப்படின்னா அது இந்த FSSAI லைசன்ஸ், லோகோ, லைசன்ஸ் நம்பர் எல்லாம் போட்டு தான் தயாரிக்கணும். அப்படி அவங்க அதை போட்டு வித்திருக்காங்கன்னா அது இட்ஸ் அ வயலேஷன். கண்டிப்பாக அவர்கள் மேலும் நடவடிக்கை எடுக்கப்படும். தேங்க்யூ சார். விக்னேஷ், இந்த தாய்ப்பால் விற்பனையை பொறுத்தவரையில் உணவு பாதுகாப்பு துறையா மத்திய மாநில அதிகாரிகள் தொடர்ந்து இந்த இடத்தில் இந்த கடையில் சோதனையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் காவல்துறையில் புகார் அளித்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் பணியினை மேற்கொண்டிருக்கிறார்கள். மாதவரம் காவல்துறை இதற்கான முதற்கட்ட புகார் வாய்மொழியாக தெரிவித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தான் மாதவரம் உதவி ஆய்வாளர் மாலா தலைமையிலான போலீசார் இந்த கடைக்கு நேரடியாக வந்து விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். விக்னேஷ், சுரேஷ்குமார், நீங்க இணைப்பிலே இருங்க. இந்த தாய்ப்பாலை விற்பனை செய்த விற்பனையாளர் பேட்டி அளித்திருக்கிறார், அதனையும் இப்போது பார்க்கலாம். மார்ச் ஸ்டார்ட் பண்ணோம். ஏப்ரலில் லாஸ்ட்டில் அதுக்கடுத்து தெரிய வந்தது நியூஸில் அது மாதிரி FSSAIல வந்து பேன் பண்ணிட்டாங்கன்னு. ஸோ 1.5 மந்த் நாங்கள் நிப்பாட்டியாச்சு டோட்டலாக. ஸோ இதெல்லாம் டிஸ்போஸ் பண்ண தான் வச்சுருக்கோம். முதல்ல ஒரு நாளைக்கு எத்தனை இந்த மாதிரி வெளியில சேல்ஸ்க்கு வரும்? ஒரு நாள் நாங்கள் டோட்டலாக இது வரைக்கும் பண்ணதே 10 பாட்டில் தான் பண்ணியிருக்கோம். இங்க இருக்கிறதே ஒரு 50 கிட்ட இருக்கு. அதஞ்சு இதெல்லாமே உங்களுக்கு அன்பாஸ்டரைஸ்டு, இது ரா மில்க்னு சொல்றது. இதெல்லாம் பாஸ்டரைசேஷன் பண்ணல. நாங்கள் பாஸ்டரைசேஷன் மிஷின் வாங்கி பிளான் வச்சிருந்தோம். இந்த மிஷின் இது நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த மிஷின்லாம் வாங்கல, நிப்பாட்டியாச்சு எல்லாமே. எங்க கலெக்டர்லாம் எங்க போய் பண்ணிட்டு வரீங்க? நீங்க போவீங்களா, வேற யாராவது போவாங்க? யூஸ்வலாக அதில் என்னோட ஸ்டாஃப் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க இங்கே பக்கத்தில் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல்ஸு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் போய் தே வில் கிரியேட் அவேர்னஸ் படி. இப்போ யூனிசெஃப் கைட்லைன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எவ்ரி மினிட் இந்தியாவில் வந்து ஒரு பேபி டை ஆகுது. ஸோ இதை நிப்பாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா டோனர் மதர் மில்க் இஸ் த ஐடியல் ஆப்ஷன் சொல்கிறாங்க. இதே பாட்டில் வந்து 1458க்கு விற்கிறாங்க. பட் நாங்கள் வந்து 500 ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா வி ஆர் நாட் மச் கமர்ஷியலைசேஷன். இட்ஸ் என்ன சொல்றது, ஒரு ஹெல்பிங் மாதிரி தான். பல்வேறு விவரங்களை களத்திலிருந்து வழங்கியமைக்காக நன்றி சுரேஷ்குமார். பேக்கேஜிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்விப்மெண்ட் கண்காட்சி காம்பேக்ட் அண்ட் லாக்மேட். 250க்கும் மேற்பட்ட நவீன இயந்திரங்கள், மூலப்பொருட்கள் மற்றும் உபகரண உற்பத்தியாளர்களின் அணிவகுப்பு மே 31 முதல் ஜூன் 2 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.